ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா க்ராசரி பர்ச்சேஸுக்கு தாங்க போக போகிறோம். கூடவே கொஞ்சம் காய்கறியும் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ காய்கறிக்கு மட்டும்னா நான் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையிலேயே வாங்கிடுவேன். ஆனால் மளிகை பொருட்கள், இந்தியன் மளிகை பொருட்கள் நம்ம வாங்கணும்னா இங்கே தாங்க முஸ்தஃபாக்கு தாங்க வருவேன். ஏன்னா இங்கே வந்து நமக்கு எல்லா பொருட்களுமே கிடைக்கும். ஒன் டைம் அந்த பில்டிங்குள்ளே போயிட்டா நம்மளுமே இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிட்டுருக்கோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட எனக்கு ஒரு ஃபேவரட் ஸ்பாட் இருக்குங்க இங்கே, அது என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைடுக்கு முதல்ல வாக் பண்ணி போகலாம். இந்த இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல அந்த குட்டி குட்டி அந்த கிஃப்ட் ஷாப்பு அந்த இதெல்லாம் நான் அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தெரியுறதாங்க அந்த முஸ்தஃபாங்கிறது. இது ரொம்ப பெரிய பில்டிங். ஸோ ஒரு வீதி ஃபுல்லாகவே இந்த பில்டிங் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் தான் மெயினாக இருக்கும். எல்லாமே கடைங்க, நம்ம ஊர் கடைங்க தாங்க மெயினாக நிறைய இருக்குது. அஞ்சப்பர்லேருந்து பாலாஜி பவன்லேருந்து எல்லாமே இருக்குன்னு இந்த பவன் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வாங்க, நம்ம முதல்ல போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு எனர்ஜெட்டிக்காக போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். வந்து அழகா கோலம் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இதோட 100th இயர் வந்து செலிப்ரேஷன் நினைக்கிறேன், ஆனிவர்சரி. ஸோ பாருங்க, இங்க வந்து யாரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ மினிஸ்டர் என்னமோ இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா கோலம் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க, ரங்கோலி. ஸோ நம்ம இதுக்கு அடுத்த கடைக்கு தாங்க நம்ம போக போகிறோம். ஸோ இந்த கடைக்கு தான் யூஸ்வலி இங்கே வந்தோம்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட இந்த கடைக்கு தாங்க வருவேன். ஃபுட்டு சாப்பிட வரோம், ஐ மீன் மற்ற இந்த டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லை. ஸ்நாக்ஸ் வந்து இங்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்வீட் ஐட்டம்ஸ் நான் இங்கே ட்ரை பண்ணதில்லை, அதனால எனக்கு தெரியல. இங்கே கிஃப்ட் பாக்ஸும் வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த ரெண்டுமே இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, பர்ச்சேஸ் பண்ணதும் கிடையாது. ஆனால் இங்கே சேட் கவுண்டர் இருக்குங்க. சேட் ஐட்டம்ஸ் சூப்பராக இருக்கும். என்னோட மெயினான இங்கே பேல்பூரி, பானிபூரி அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும். நாங்கள் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா கர்ட் பூரி அந்த இது தாங்க வாங்குவோம். ஏன்னா தஹி பூரியா சம்திங் அந்த இது தான் வாங்குவோம். ஸோ இப்போ இங்கே குலாப் ஜாமுனும் இருக்குங்க. குலாப் ஜாமுன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த ரெடி மிக்ஸில் பண்ணுறது கிடையாது. இவங்க அந்த நேச்சுரலான கோவா அப்புறம் வந்து அந்த பன்னீரெல்லாம் வச்சு பண்ணுறாங்க ட்ரெடிஷ்னல் மெத்தடில். அதனால ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம முதல்ல போய் உட்காந்துடலாம் ஒரு பிளேஸில். அதுக்கப்புறம் தான் ஆர்டர் பண்ணணும். எப்பவுமே இந்த கடையில ரொம்ப கூட்டமா இருக்குங்க. அதுவும் வீக்கெண்ட் வந்தோம்னா செம்ம கூட்டமா இருக்கும். நமக்கு உட்கார்றதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம உட்கார வேண்டியதா இருக்கும். இங்க மெயினா வர்றவங்க வந்து ஃபுட்டை விட ஸ்நாக் ஐட்டம்ஸ், சாட் சாப்பிட தான் வருவாங்க. உங்களோட மெனு கார்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா கொஞ்சம் அழகா இருக்கும். எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும் அந்த மெனு கார்டு. ஸோ நாங்க வந்து அந்த என்னது தஹி இதுதான் பூரி தான் நாங்கள் ஆர்டர் பண்ண போறோம். இதோ வந்துருச்சு பாருங்க. எனக்கு இங்க ரொம்ப பிடிக்குங்க இந்த தஹி பூரி, ரொம்ப நல்லா இருக்கும். தஹி தானே, கரெக்டு தான், அந்த கேர்டு இதுதாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஆர்டர் பண்ணோம். டீ வந்து என் ஹஸ்பண்டுக்குங்க, எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு டீ பிடிக்கவே பிடிக்காது. நான் டீ குடிக்காதனால ஸோ இது ஃபுல்லாகவே அவர் தான் குடிக்க போறாரு. ஆனால் டீ ஒரு டீ தாங்க வாங்கணும். ஆனால் ரொம்ப நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி ஜக்கு மாதிரி தாங்க கொண்டு வந்து வச்சாங்க. அதில் இங்கே பார்த்தீங்களா 2 பேர் குடிக்கலாம் ஒரு டீ வாங்கினா. அவ்வளோ டீ வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து என்னோட ஃபேவரட் சாப்பிட போகிறேன். ஸோ இப்போ இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா இதில் வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன்னா அந்த மாதிரி இது, அப்புறம் அந்த பூந்தி இருக்கு இல்லைங்களா அது, அப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இது மாதிரி சாஸ் மாதிரிலாம் நிறைய அதில் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க. நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து இப்போ வெளியே வர்றோம். ஸோ இப்போ பார்த்தீங்களா இதுதாங்க முஸ்தஃபா. அந்த சென்டர்ல அந்த பிரிட்ஜ் மாதிரி குட்டியா தெரியுது பாத்தீங்களா, அது வந்து 2 பில்டிங் இருக்குங்க முஸ்தஃபாக்கு. இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று. ஸோ அதை கனெக்ட் பண்ற அந்த பிரிட்ஜ் தான் அந்த இது மாதிரி பார்த்தது நாம. ஸோ ஒரு தெரு ஃபுல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தெரு இல்லை, ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே இருக்குங்க. ஸோ நம்ம அந்த சைடு கிராஸ் பண்ணி தான் போக போறோம். முஸ்தஃபாங்கிறது பார்த்தீங்கன்னா கடை இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது இல்லைங்களாமா. ரொம்ப குட்டி கடையாக ஆரம்பிச்ச ஒரு கடை. ஆனால் அது இந்த அளவுக்கு பக்கத்தில் நிறைய குட்டி குட்டி கடைங்க இருந்திருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஓனர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக இந்த பெரிய பில்டிங் மாதிரி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடை ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. 1990 என்னமோ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கடையை.
ஆனா கடை ஆரம்பிக்கும் போது இவ்வளவு பெருசு கிடையாது, சின்ன கடையா ஸ்டார்ட் பண்ணது அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி இவ்வளவு பெரிய ஷாப்பிங் மாலா வந்திருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கோம். இந்த சைடு எல்லாமே இங்க உள்ள வந்தா நமக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த பொருளுமே இருக்காதுங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம எல்லா பொருட்களுமே வாங்கிக்கலாம். மளிகை பொருள்ல இருந்து காய்கறி, அப்புறம் பாத்தீங்கன்னா மெடிசின்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா லாண்ட்ரி, டிடர்ஜென்ட், அந்த மாதிரி எல்லாமே இங்க நான் சும்மா ஜஸ்ட் 1-2 தான் சொல்றேன். ஸோ இந்த செக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மெயினா இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த சைடு மெடிசின் இருக்கு, அந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வாங்குறதுக்கு இந்த சோப்பு, பவுடர் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் எல்லாம் இது பண்றதுக்கு, அப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸா இருக்கும். ஸோ இது வந்து இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கடை. அது மட்டும் இல்லாம டூரிஸ்டும் இங்க வராம போகவே மாட்டாங்க. ஸோ ஒன் டைம் ஆகுது சிங்கப்பூர்ல இருக்கவங்க இங்க வந்து பாத்துட்டு தாங்க போவாங்க. இல்லைன்னா டூரிஸ்ட் ஹாட்ஸ்பாட்னே சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு கடை இது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் சரவணா ஸ்டோர் இருக்கு இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை விட ரொம்ப ரொம்ப பெருசுங்க இது. ஸோ நாம இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோர் தான் போக போறோம். ஏன்னா செகண்ட் ஃப்ளோர்ல தான் பாத்தீங்கன்னா இது காய்கறிங்க, அப்புறம் கிராசரிஸ் எல்லாமே இருக்கு. மளிகை பொருட்கள் எல்லாமே அங்கே போய் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இன்னொரு இங்க மெயினான இது என்னன்னு பாத்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்றதுங்க. லிஃப்ட்டுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், ஏன்னா எல்லாம் ரொம்ப கூட்டமா இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும், வெயிட் பண்ணி தான் போக வேண்டியதா இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய காய்கறிங்க, எல்லா ஊர் காய்கறிக்கும் எல்லாமே கிடைக்குங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்ல போனா ஊர்ல பார்க்காத நிறைய காய்கறிகள் கூட நான் இங்க பாத்திருக்கேங்க. காய்கறிகள் மட்டும் கிடையாது, பழங்களும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைடு எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. மேங்கோ சீசன் வந்துருச்சுன்னா இங்க வந்து அவ்வளோ வெரைட்டி ஆஃப் மாம்பழம் கிடைக்குங்க. ஊர்ல கூட நமக்கு ஒரு கடையில் அவ்வளோ வெரைட்டி கிடைக்குமா தெரியாது, ஆனா இங்க அவ்வளோ வெரைட்டி இருக்குங்க. மினிமம் ஒரு 10 to 15 வெரைட்டிஸ் வந்து நமக்கு இங்க இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கருவேப்பிலையில இருந்து எல்லாமே பேக்கெட் பண்ணி தாங்க வச்சிருப்பாங்க. எல்லா காய்கறிகளுமே எல்லாமே பேக்கெட்ல தான் இருக்கும். நம்ம வந்து இது பண்ணி சூஸ் பண்ண முடியாது. இங்க பாத்தீங்கன்னா அவரைக்காய் இருக்கு. அவரைக்காய் நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி இது ஒரு பேக்கெட் எடுத்துக்கலாம்னு சொல்லி நல்லா தாங்க இருந்துச்சு அவரைக்காய். அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க. கொத்தவரங்காயில இருந்து பீன்ஸ்ல இருந்து எல்லாமே பேக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. வெண்டைக்காயில இருந்து எல்லாமே. இது கொத்தவரங்காய் பாருங்க, இதே மாதிரி பேக் பண்ணிட்டாங்க. ஆனா அவ்வளவு நல்லா இல்ல, எல்லாம் குட்டி குட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னமோ. சோ அதை நான் வாங்கல. இந்த சைடு எல்லாமே பாத்தீங்கன்னா இது ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜ் செக்ஷனுங்க. அந்த கோல்டு இது மாதிரி இது லீஃப், அந்த சாலட் இதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஊர்ல கூட நமக்கு இவ்வளவு பொருட்கள் அட் ஏ டைம் ஒரே இடத்துல கிடைக்குமான்னு தெரியாதுங்க. ஆனா இங்க வந்து எல்லா பொருட்களுமே நமக்கு கிடைக்கும். இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாய்லாந்து இருக்கு இல்லைங்களா, அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க நிறைய இருக்கும். அவங்களோட சில்லி அந்த இது பாத்தீங்கன்னா லெமன் கிராஸுங்க. அவங்களோட கிரீன் கறின்னு என்னமோ சொல்லுவாங்க, தாய் கிரீன் கறின்னு சொல்லி ஒரு சிக்கன் கறி, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வெத்தலை பாத்தீங்களா எவ்வளவு அழகா பேக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேபி கார்ன்ல இருந்து கேப்சிகம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சில்லி அந்த மாதிரி எல்லாம். அப்புறம் இந்த சைடுல பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு காமிக்க, இங்க பாருங்களேன். இங்க வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, கருவேப்பிலை கூட பேக் பண்ணி தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா பேக் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. ஆனா ஏன்னா இங்க வந்து நிறைய மக்கள் வந்து வாங்குறதுனால இங்க எப்பவுமே அந்த இது வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாவே நமக்கு கிடைக்கும். இந்த காய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க. ஒன் டைம் நான் இது வாங்கி வீட்டுல குக் பண்ணேன். என் ஹஸ்பண்டோட கொலீக்ஸ் ஆஃபீஸ் கொண்டு போயிருந்தாரு. ஹஸ்பண்டோட கொலீக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, என்ன காய் பேரெல்லாம் கேட்டாங்களாமா. அவரும் வந்து வீட்டுல வந்து சொன்னாரு. ஆனா எனக்கே தெரியாதுங்க, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னு சொல்லி தான் அந்த டைம் வாங்கி பண்ணினேன். அதுக்கப்புறம் கூட என் ஹஸ்பண்ட் கேட்டாரு ஒன் டைம் பண்ணி கொடுக்க சொல்லி. ஆனா எனக்கு அந்த காய் எப்பவுமே கிடைக்கல. ஸோ இந்த டைம் தான் இருந்துச்சு. இது என்னமோ விங்கடு பீன்னு சொல்லியிருக்குங்க. இது எந்த ஊர் காயின்லாம் எனக்கு தெரியாது. நான் இந்தியாவில இது பார்த்தது கிடையாது. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த காயை பத்தின டீடைல்ஸ் கீழே ஜஸ்ட் சொல்லுங்க. எனக்கு தெரியும் மலேசியான்னு நினைக்கிறேன் அந்த காய்.
மலேசியால இருந்ததை மெயினா அது யூஸ் பண்ணாங்க தெரியலங்க, எனக்கு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இது பாத்தீங்கன்னா அலோவேரா இது பண்ணி வச்சிருக்காங்க பாக்கெட்ல. வாழை இலை பாத்தீங்களா, அதுவும் பேக் தான். எல்லாமே மோஸ்ட்லி பேக்டா தாங்க இருக்கும். இந்த இதுவும் எனக்கு தெரியலங்க, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இதோட பேரு அரவி லீவ்ஸ் நினைக்கிறேன். அரவி லீவ்ஸ் தான் நினைக்கிறேன். இந்தியான்னு தான் போட்டிருக்கு. ஆனா இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எந்த இதுக்கு இந்த இலை யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. வேற ஏதாவது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, எனக்கும் கியூரியஸா இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைங்க அந்த இதெல்லாம் இருந்துச்சுங்க நிறைய. அப்புறம் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு இங்கே இன்னொரு பொருள் வாங்க வேண்டி இருக்கு, அதுதான் தேடிக்கிட்டே இருக்கேன். இங்கே வந்து அந்த பொருள் வாங்குவேன் கண்டிப்பா. ஏன்னா எனக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற இதில் வந்து அந்த பொருள் கிடைக்காது, அந்த காய் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் அது இருந்துச்சுனாலும் கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக. நாம போகிற டைம்ல அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு தெரியல, அவங்க எப்போ ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து வைப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இங்கே வந்தால் அந்த இது இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறதுனால நான் இங்கேருந்தே வாங்கிட்டு போயிடுவேன். ஊர்ல கூட இந்த டைம்ல கரும்பு கிடைக்குமான்னு தெரியல, இங்க இருக்கு பாருங்க. நான் சொன்னது கடையிலங்க, ஊர்ல கடையில கூட இந்த டைம் இந்த பொருள் தாங்க. இதுதான் சொன்ன சொண்டக்காய். எனக்கு இந்த சொண்டக்காய் குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்க வந்தா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா ஒரு பாக்கெட் எடுத்துட்டு போயிடுவேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருந்துச்சு. இதோட விலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3 போட்டு வச்சிருக்காங்க. 150 ரூபாய் இந்த ஒரு பாக்கெட். இங்க பாத்தீங்கன்னா நிறைய வெங்காயம் அது இதுன்னு எல்லாமே இது பண்ணி வச்சிருக்காங்க. இங்க நான் பீல் பண்ண வெங்காயம் எல்லாம் வாங்க மாட்டேங்க. நான் இந்த இதான நார்மல் அந்த தொலி இருக்கிற மாதிரி அந்த இதுதான் வாங்குவேன். இதெல்லாமே பீல் பண்ணி பேக் பண்ணி வச்சிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். இங்க ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஹோட்டலுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தாங்க நிறைய வாங்கிட்டு போறாங்க. எல்லாருமே இல்ல, மோஸ்ட் ஆஃப் தம் வாங்கிட்டு போறாங்க. அதை நான் பாத்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இல்லைன்னா ஒர்க் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. இப்போ இந்த செக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் தான் வச்சிருக்காங்க. அந்த சைடு எல்லாமே நான்வெஜ் செக்ஷனுங்க. நிறைய இங்கெல்லாம் கீரை வகைங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கீரைங்க தான். கீரைங்க இங்க வந்து வாங்குறதை விட எனக்கு லிட்டில் இந்தியால அந்த சைடு ஃபர்ஸ்ட் ஒரு vlogல பார்த்தோம் இல்லைங்களா, அங்க சைடு வந்து இன்னும் கீரைங்க காய்கறிகள் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மெயினா நான் முஸ்தபா வந்து கிராசரி பர்ச்சேஸுக்கு பண்ண வந்தாதான் மளிகை பொருட்கள் வாங்க வரும்போது வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். இல்லாம வெஜிடபிள் வாங்குறதுக்குன்னே முஸ்தபா வரமாட்டேங்க. ஏன்னா அது ரொம்ப தூரமும் ரொம்ப இதாகவும் இருக்கும். அது பக்கத்துல வீட்டு பக்கத்துலயே கடையில வாங்கிப்பேன், இல்லைன்னா லிட்டில் இந்தியாவுக்கு நாங்க போனோம்னா அங்கே வாங்கிடுவேன். இங்க எல்லாமே எக் செக்ஷன்ல நிறைய இருக்கு. இங்க தக்காளி பாத்தீங்களா எவ்வளவு கொட்டி வச்சிருக்காங்கன்னு. இது வந்து இப்போ ஒரு 5-10 ஒரு half an hour கூட முடிஞ்சிருங்க இவ்வளவு தக்காளியும். இப்போ திரும்ப திரும்ப வந்து அதை ரீஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா வீக்கெண்ட்ஸ்ல நான் சொல்றாங்க, வீக் டேஸ்ல எனக்கு தெரியாது. வீக்கெண்ட்ஸ்ல அவ்வளவு சீக்கிரம் தக்காளி எல்லாமே ரீஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க, அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடும். இங்க பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தாங்க வச்சிருக்காங்க. கத்திரிக்காயில என்ன ஸ்பெஷல்னு கேட்காதீங்க, இங்க அவ்வளவு வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய் வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல 1, 2, 3 அவ்வளவு வெரைட்டி தான் நான் பாத்திருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ்ல வச்சிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கியூரியஸா இருந்துச்சு, சரி அது உங்ககிட்டயும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மலேசியால இருந்து வந்திருக்காங்க இந்த கத்திரிக்காய் எல்லாமே. இங்க பாத்தீங்கன்னா நிறைய காய்கறிங்க ஒண்ணு மலேசியா இல்லைன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, அப்புறம் பாத்தீங்கன்னா தாய்லாந்து, இந்த மாதிரி நிறைய நாடுகள்ல இருந்து வரும். சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப கம்மின்னு கூட சொல்ல முடியாது, இல்லன்னே சொல்லலாம், அவ்வளவு கம்மி. ஸோ விவசாயமே கிடையாதுங்க மெயினா சொல்ல போனா. ஸோ நிறைய வேற நாடுகள்ல இருந்து தான் இங்க எல்லாமே காய்கறிங்க மளிகை பொருட்கள் எல்லாமே மெயினா வரும்.
இங்க விவசாயம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரேருங்க. எங்கேயோ அந்த நார்த்தன் சைட்ல, சிங்கப்பூரோட நார்த்தன் பார்ட்ல கொஞ்சம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு தெரியாது எக்ஸாக்டா எப்படி என்னன்னு. ஆனா கண்டிப்பா கம்மிங்க, மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவுமே கம்மி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்களுங்க. மளிகை வாங்க வேண்டியது இருக்குது கொஞ்சம் பொருட்கள். ஸோ அதுக்காக இந்த செக்ஷன் வந்தேன். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா மசாலா பவுடர், அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய், அப்புறம் ஊறுகாய், அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. நிறைய இருக்குது, ஜாம்ல இருந்து எல்லாமே இருக்குது. நான் இப்போ போகிறது எண்ணெய் செக்ஷனுங்க. எண்ணெய் வாங்க வேண்டியது இருக்குது. எண்ணெய் வந்து நான் இங்கே வந்து தாங்க வாங்குவேன், இப்போ வீட்டு பக்கத்தில் வாங்க மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எண்ணெய்ங்க கிடைக்கும். மெயினாக அந்த தேங்காய் எண்ணெய்லாம் ரொம்ப இதாக கிடைக்கும். ஸோ நான் இங்கேருந்தே வந்து வாங்கிட்டு போயிடுவேன். என்னோட குக்கிங்ல பாத்தீங்கன்னா மெயினா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் அதிகமா நான் சேர்ப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாம கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாமே எல்லா விதமான எண்ணெய்களும் இங்க இருக்குங்க. வீட்டு பக்கத்துல இருக்குன்னா இது கொஞ்சம் நாம எப்பவுமே வந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம யூஸ் டு ஆயிட்டோம்னா அதே மாதிரி தான் திரும்ப அந்த கடைக்கு வர்றதுதான் விருப்பப்படுவோம். ஸோ அதனால இந்த வந்து எல்லாமே ஒன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு டாக்ஸில போயிடலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இந்த சைடெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஊறுகாய் தாங்க. ஊறுகாய் எல்லா விதமான பிராண்டும் இங்க கிடைக்குங்க. ஊர்ல கூட நம்ம கடைகள்ல இவ்வளவு பிராண்டு ஒரே கடையில நம்ம பாத்துருக்க மாட்டோம், அவ்வளவு பிராண்ட்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இங்க வந்து முஸ்தபான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு தொட்டு கல்பூர வரன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிங்க. சின்ன மொட்டூசில இருந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய திங்ஸ் வேணாலும் இங்க கிடைக்கும். அதாவது ஒரு வீட்டு மளிகை பொருட்கள், காய்கறிகள், அந்த இது நான் சொல்றேங்க. ஒரு யூசேஜுக்கு ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் சொல்றேன். ஸோ அட் ஏ டைம் ஒன் டைம் இதுக்குள்ள வந்துட்டோம்னா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுதாங்க இதோட சக்சஸ்க்கு வந்து இந்த ஒரு மெயினான ரீசன் நினைக்கிறேன். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு தான் வந்தோம். இப்போ நான் இங்கே நான்வெஜ் செக்ஷன் காமிக்கிறாங்க. நான்வெஜ் செக்ஷன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் நான்வெஜ் எடுக்க மாட்டேங்க. ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு கேட்டால் எப்போவுமே இருக்காது, எப்போவாதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் அந்த தேக்கா இது காமிச்சேன் இல்லைங்களா, அந்த சைடு தான் மோஸ்ட்லி மட்டன் இல்லைன்னா ஃபிஷ் வாங்குறதுக்கு அங்கே தான் போவோம். எல்லா வீக்கும் போக மாட்டாங்க, எல்லா வீக்கெண்ட்ஸ் எல்லாம் போக மாட்டோம், ஏன்னா ரொம்ப தூரம் வீட்டில இருந்து. ஸோ எப்போவாவது அந்த சைடு போகும்போது அங்கிருந்து ஃபிஷ் மட்டனும் வாங்கிட்டு வந்துடுவோம். இல்லைன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா வீடு பக்கத்துலேயே சிக்கன் வாங்கிப்போம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இல்லைங்க, எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருக்கு மீன் எல்லாமே. இங்க என்னன்னா இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா இங்க வாங்கினா இவங்களே கிளீன் பண்ணி கட் பண்ணி எல்லாம் இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இல்லை, ஆனா நிறைய விதமான மீன்கள் வச்சிருந்தாங்க. ஐல, அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த மீன் என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு பேர் தெரியல. அப்புறம் சங்கரா மீன் நினைக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா மத்தி மீனா அந்த மாதிரி என்னமோ வச்சிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மத்தி மீன் அந்த இதுவும் வச்சிருந்தாங்க. நிறைய மீன் வச்சிருந்தாங்க, சங்கரா மீன்ல இருந்து எல்லாமே. இது வாழை மீனா என்னமோ சொல்லுவாங்கல்ல, எனக்கு தெரியல. அப்புறம் இது வந்து தெரியல, எனக்கு தெரியல. நிறைய விதமான மீனுங்கள்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சைடு எல்லாமே பாத்தீங்கன்னா இதா இருந்துச்சு, ஃபுல் மீனா இருந்துச்சு. இந்த சைடு வந்து கட் பண்ணி பீஸா அவங்க ஆல்ரெடி இது பண்ணி வச்சிருப்பாங்க. கிளீன் பண்ணது கட் பண்ண செக்ஷன் எல்லாம் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் இதானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி இது கொஞ்சம் ஈஸிங்க. நம்ம 2-3 பீஸ் நமக்கு எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துட்டு போயிடலாம். இங்க இருந்து கட் பண்ணி ஆல்ரெடி நீட்டா இது பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ப்ரான்ஸும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க சால்மனும் இருக்கு. இதெல்லாம் விட ஒரு அதிசயம் காமிக்கிறேன் பாருங்க.
இங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பீர் மீட்டுங்க, அதாவது மான் கறி. ஊர்ல எல்லாம் மான் கறி சாப்பிடக்கூடாதுல, ஐ மீன் அது இல்லீகல் தானே, பனிஷ்மெண்ட் இருக்கு, இதை பிடிச்சி ஜெயிலே போட்டுருவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா மான் கறி தாங்க. இந்த மான் கறி வந்து ஆஸ்திரேலியால இருந்து வருதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி எல்லாமே இருக்குங்க. ஆனா பக்கத்துல இருக்கிறது வந்து மட்டன். உயிரோட நண்டு இது பண்ணி வச்சிருக்காங்க. இதுவும் தாய்லாந்துல இருந்து வந்த நண்டுன்னா என்னமோ சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் அங்க விற்கிறவங்க கிட்டே கேட்டேன். இந்தோனேஷியாவோ தாய்லாண்டோ இந்த ஏதோ ஒரு கண்ட்ரில இருந்து வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா உயிரோடு இருக்குங்க அந்த நண்டு எல்லாமே. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மட்டன் தான். மட்டன்ல 2 விதமான மட்டன் இருக்குங்க. ஒண்ணு வெள்ளாட்டு கறின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது செம்மறி ஆடா அந்த இதுன்னு சொல்றாங்க. பட் தெரியலங்க, எல்லாமே ஆஸ்திரேலியா இருந்து தான் வருது. சோ எந்த இதுனாலும் தெரியல, அவங்க ஏற்றி வச்சிருக்கிறது நம்ம வாங்குறவங்களும். சோ இங்க நிறைய இது இருக்கு. இது மட்டன், அப்புறம் பீஃப் அந்த இதுவும் இருக்கு, சிக்கன் இது எல்லாமே இருக்கு. பாருங்க, ஆட்டோட அந்த கைதையே இது பண்ணிருக்காங்க, கால் அப்படியே இருக்கு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா குடலாமா இந்த மாதிரி கிளீன் பண்ணி கியூப் மாதிரி தான் வச்சிருப்பாங்க. சோ இந்த செக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா சிக்கன் தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல். இது பாத்தீங்கன்னா மின்ஸ்டு சிக்கனே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா விதமான கிளீனிங்கும் எல்லா ப்ராசஸ்லயுமே கிடைக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே முடிஞ்சுதுங்க. அப்புறம் இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா இது எல்லாமே பீஃப் ஐட்டம்ஸ். இங்க பலவிதமான முட்டைங்களும் இருக்குங்க. நார்மலா 4 கோழி முட்டை, தாரா முட்டை மட்டும் கிடையாது, என்னென்னமோ முட்டையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரோசன் இதுல வச்சிருக்கிற இது சிப்பி, நண்டு அந்த இது எல்லாமே வச்சிருக்காங்க, என்னென்னமோ வச்சிருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய நண்டுன்னு என்னமோ வச்சிருக்காங்க, என்னன்னு எக்ஸாக்டா தெரியல, நிறைய வச்சிருக்காங்க. அப்ப இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிஷ் தாங்க. ஃபிஷ் எல்லாமே கிளீன் பண்ணி கட் பண்ணி நீட்டா பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஆயிஸ்டர்னு நினைக்கிறேன். அந்த சிப்பிக்குள்ள இருக்கு இல்லைங்களா, அந்த இதுதான் சிப்பி மாதிரி இருக்கு. அப்ப இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா இறால் மீன் வந்து கிளீன் பண்ணி பேக் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே பிரான்ஸ் தாங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிரான்ஸ் தான் இது பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்னமோ ஃபிஷ்ஷோட ஃபில்லட் மாதிரி இது பண்ணி வச்சிருக்காங்க, கட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் இதெல்லாமே சிப்பி தாங்க, சிப்பி அந்த நத்தங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இதெல்லாம் தான் வச்சிருக்காங்க. நான் ட்ரை பண்ணுங்க, ஆனா எனக்கு வந்து அவ்வளவா பிடிக்கல. இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எனக்கு அவ்வளவா பிடிக்கல. நம்ம ஃப்ரெஷ்ஷா வாங்கி இது பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எனக்கு டேஸ்ட் பிடிக்கலங்க, என்னன்னு தெரியல அதோட ரீசன். லிஃப்ட் ஏறி நாம கீழே போலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே வாங்க வேண்டிய வெஜிடபிள்ஸ் அண்ட் கிராசரிஸ் கொஞ்சம் வாங்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நான்
அன்னைக்கு சொன்னேன் இல்லைங்களா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இது ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃப்ரூட் செக்ஷன் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மாம்பழமே பாருங்களேன், அன்வார் ரட்டோல் என்ன நம்ம பாகிஸ்தான்லேருந்து வந்த மாம்பழங்க. அப்புறம் இது மங்கனப்பள்ளி இந்தியா எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க, எந்த நாட்டுல இருந்து வந்த மாம்பழம்னு சொல்லிட்டு கிளியரா போட்டிருப்பாங்க. அது ஜலால் பாகிஸ்தான் போட்டிருக்கு இந்த மாம்பழம். ஆனா ரொம்ப குட்டி குட்டியா இருந்துச்சுங்க, பாக்குறது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஒரு கிலோ வந்து $10 பக்கம் வருதுங்க, கிட்டத்தட்ட $600 வருது. இது பாத்தீங்கன்னா ருமானி நீல மாம்பழம். சோ இப்ப என்னென்ன நிறைய மாம்பழம் இருக்குங்க. இங்க பாத்தீங்களா, இது வந்து பியராம ஒரு விதமான பியர் ஃப்ரூட்னு நினைக்கிறேன். இங்க நிறைய விதமான பழங்கள் நம்ம பாத்துருக்க மாட்டோங்க. நான் பார்த்தது இல்ல ஊர்ல, இப்பெல்லாம் நியந்திரமா இருக்கும் நம்ம ஷாப்பிங் மால்ல. ஆனா நான் சொன்னது வந்து நார்மல் கடைகள்ல எல்லாம் நம்ம பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய விதமான பழங்கள் கிடைக்கும் இங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த செக்ஷன் முடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து டின்ல இது பண்ண ஃபிஷ் இதுங்க. நிறைய பேர் வாங்கிட்டு போறது நான் பாத்திருக்கேன், நான் வாங்கி ட்ரை பண்ணதில்ல. இங்க வந்து அந்த டின்னுக்குள்ள ஆல்ரெடி சாஸ் மாதிரி இது பண்ணி வச்சிருப்பாங்களாமா. பிளஸ் இது ரெடி டு ஈட்டுங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இது ஃபிஷ் சிக்கன் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையுமே கிடைக்குது. நம்ம ஜஸ்ட் போய் ஹீட் பண்ணா போதும். எனக்கு தெரியாம ஒருத்தவங்க சொன்னாங்க இதுவும் நம்ம மெத்தட்ல ஃபியூஷன் பண்ணிப்பாங்க. என்னது அந்த எண்ணெய் ஊத்தி எல்லாமே போட்டு தாளிச்சு கொட்டி இதை ஊத்தி அப்புறம் மிளகா பொடி உப்பெல்லாம் போட்டு அந்த மாதிரி கறி மாதிரியும் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் ட்ரை பண்ணது கிடையாது. சோ இப்ப பாத்தீங்கன்னா தேன்தாங்க, நிறைய விதமான ஹரிங் வெரைட்டிஸ் இங்க இருக்கும். இது ஒண்ணு பாருங்க, நான் ஜஸ்ட் உங்களுக்கு காண்க. இது வந்து ஹனுக்கா தேனாமா, மனுக்கா சாரிங்க, ஹனுக்கால மனுக்கா. இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஹனியாமா. இது பாத்தீங்கன்னா இதுவே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2000 பக்கம் போட்டு வச்சிருக்காங்க இந்த ஹனியை. இது வந்து நியூசிலாண்ட்ல இல்லைன்னா ஆஸ்திரேலியால, அதுவும் மெயினா குறிப்பிட்ட சில ஏரியாவில், அதாவது ஏரியான்னு சொல்றது வந்து சில ஹில் ஸ்டேஷன்ல தான் இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இது காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். ஆனா இது ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டிருக்காங்க அந்த ஹனி. ஆனா $2000 அந்த சின்ன பாட்டிலே. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைடு எல்லாமே நிறைய விதமான தேன் தான் வச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கீழே போகும். லிப்ட் மேல போனதுக்கு அப்புறம் தான் கீழே வர போகுது. ஏன்னா இது ரொம்ப கூட்டமா இருக்கிறதுனால நம்ம லிப்ட்ல எப்போ சான்ஸ் கிடைக்குதோ ஏறிடுவோம். ஸோ நம்ம தேர்ட் ஃப்ளோரோ ஃபிஃப்த் ஃப்ளோரோ சம்திங் அதுல இருந்து நம்ம இப்போ கீழே வர்றோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சுங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் மத்தியானமா வந்தோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைம் தான், ஒரு 5-6 o'clock ஆயிடுச்சு. ஸோ நீ கிளம்பிடலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்னும் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா இன்னும் இங்க வந்து முஸ்தபா பாத்தீங்கன்னா நைட் ஆகாதது ரொம்ப கூட்டமா இருக்கும். இது 24 hours இந்த இதுங்க. ஆனா இப்ப வந்து ஒரு 1 o'clock வரைக்கும் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கோவிட்க்கு அப்புறம் 1 o'clock ஒரு 3 o'clock நைட் 3 o'clock வரைக்கும் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா தெரியல. கொஞ்சம் வெஜிடபிள் வந்து நாங்கள் இங்க இருந்து வாங்குவாங்க. ஏன்னா எல்லா வெஜிடபிளுமே எங்க உள்ள இருந்து எனக்கு சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இல்லை, அதனால இங்க வந்து நான் வாங்குவேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆப்போசிட்லயே ஸ்ரீமுருகன் அந்த இது இருக்கு. அப்ப
அப்புறம் அந்த சைடு ஒரு கடை இருக்குங்க. இங்கேயும் எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் கிடைக்கும். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஈவினிங் ஆயிடுச்சுங்க ஆல்மோஸ்ட். ஸோ இங்க நாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த லைக் பட்டன் தட்டி விட்டுட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். Thank you.